ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் எங்கள் பாட்டி வீட்டில் சரி போய் ஒரு வாரம் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு உடனே அவர் சொன்னார், இது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கலை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ ஒரு வாரம் மட்டும் இது பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அங்கே போய் இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் மாமா பையன் எல்லாம் இருக்கிறனால அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, மாமி ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு இதாக இருந்தது. ஏன்னா இப்போ கொஞ்சம் பாத்ரூம் இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால ஒரு வாரம் 10 நாளைக்கு கொஞ்சம் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி இப்போ தான் சீர் பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் கூப்பிட்டு காமிச்சிருக்காரு. அது வரைக்கும் அவங்கன்னா ஆம்பளைங்க, அதனால் ஏதாச்சும் பார்த்துக்குவாங்க. நான் சுத்தம் பண்ண வரப்போலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னோடனே சரி பார்த்துக்கலாம், அடுத்தடுத்த இதுக்கு நம்ம எதையுமே இப்போ இருக்கிற நிலமையில நம்மளால் செய்ய முடியுது, பண்ண முடியுதே தவிர அதை நம்ம டிவை பண்ணி பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தானே இருக்கிறோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை நம்ம தவறாக எடுத்துக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. அதுக்காக நம்ம யாரையும் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம், நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டான வே தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கரெக்டாக இந்த விஷயத்துக்காக இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எதுவுமே இப்போ இருக்கிற விஷயத்துக்கு நம்மளால் கிடைக்காத விஷயங்கள் நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், எந்த எதுக்காக இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற நிலமை எதுக்காக இருந்தாலும் முடிஞ்சதை நம்ம பார்த்து இது பண்ணிக்குவோம். நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் அதுக்கப்புறம் கிளம்பி பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் எனக்குமே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா மாமா பையன்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஓரளவு இதாகிட்டு, சரி எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு, மைண்ட் செட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, இது மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறதுக்கப்புறம், சரி நம்மளாக எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பார்த்துக்குவோம், அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் இது பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அடுத்த இதில் நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து தான் நம்ம பண்ணணும், அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அது அடுத்த விஷயம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் எங்கள் மாமி ஒன்றும் சொல்லலை. இது மாதிரி வீடு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறனால போயிடுவேங்கிறதுனால இது சொல்லலை. நான் ஏதாச்சும் ஹஸ்பண்ட்கிட்ட சண்டை போட்டுவிட்டோ இது மாதிரி முன்னாடி இருந்தேன்னா தான் ஒரு மாதிரி பேசுவாங்க. பொழுதன்னைக்கும் உனக்கு வேறு வேலையே இல்லை, இதுதான் உனக்கு வேலையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதனால் நான் இப்போ எதுவும் அவங்க பேசலை அப்படிங்கிறது எனக்கு ஓரளவு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் இப்போது ஓரளவு கொஞ்சம் ஓரளவு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அடுத்தது ஒரு விஷயத்துக்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் சரிசமமாக ஒரு விஷயம் செய்ய முடியுது அப்படிங்கிறது தான் நான் ஒரு உணர்ந்த விஷயங்கிறது. அதனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானுமே எதுவும் சொல்லலை அவங்கக்கிட்ட. இதுக்கு அதுக்குன்னெலாம் சொல்லி நம்ம எதுவும் டிஃப்ரெண்ட் பண்ண விரும்பலை, பார்த்து இது பண்ணிக்குவோம், எது நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நான் அவங்க அப்பாக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஒன்றும் நான் சொல்லலை. இருந்தாலும் இருக்கட்டும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு நான் இருந்துகிட்டு இருந்தேன். இருந்தாலும் 2-3 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி